உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆட்டோ லேயர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது? கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் கரியர் ஆட்டோ லேயர் பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா இது யூஸ் பண்ணீங்க? என் மென்டர் எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அது கற்றுக்கிட்ட பிறகு என்னோடய டிசைன் எஃபிஷியன்சி, ஸ்பீடு எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. அது கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு எப்படி தான் ஃபீல் ஆச்சு, இது ஏன் நான் முன்னாடியே கற்றுக்கலன்ற அளவுக்கு இந்த ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ எனக்கு ஆட்டோ லேயர் பற்றினா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரே விஷயம் வந்து ப்ராமிஸ் பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும். அதுக்கான ஃபைலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க கற்றுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி guys, உங்கள் டிசைன் ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சா மறக்காம ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா, ஆட்டோ லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் கடைசியில் ஆட்டோ லேயர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் ரெஸ்பான்சிவான்ற அளவுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நான் அக்கவர் ஆணுகிற நான் ஒவ்வொன்றையும் பிரித்து சொல்லித்தரேன். வாங்க ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆட்டோ லேயர் பார்க்கலாம். இந்த பேசிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 25% நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஆட்டோ லேயர் பற்றி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஆட்டோ லேயர் ஒரு டிசைன் எலமெண்ட்டுக்கோ டெக்ஸ்ட்டுக்கோ ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆட்டோ லேயர் வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டோ இல்லை டெக்ஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ ஒரு ஸ்கொயர் போகிறேன்னா இந்த ஸ்கொயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆட்டோ லேயர் காமிக்காது. இதுவே மல்டிபிள் ஸ்கொயரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஆட்டோ லேயர் பார்க்க முடியும். ஸோ இங்கேயும் நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம், இந்த செட்டிங்ஸும் நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். இல்லைனா Shift+A கொடுத்தாலும் இங்கே வந்து ஆட் ஆகும். அப்படி தான் ஆட்டோ லேயர் ஆட் பண்ண முடியும். ரெண்டே வழி தான், Shift+A இல்லைனா இந்த டூல் பாரில் இருக்குது, நீங்கள் அங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் வந்து நான் ஸ்பேசிங் சொல்லி தரும்போது ஏன் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். பட் இப்போ நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் என்னென்னு மட்டும் கற்றுக்குங்க. நெஸ்டட் காம்பனன்ட்ஸ்னால் ஒரு ஆட்டோ லேயர் ஃப்ரேம்குள்ளே மல்டிபிள் ஆட்டோ லேயர் ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதுதான் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலான்னா, இந்த 3 இதுக்கு ஒரு ஆட்டோ லேயர் கொடுத்துட்டு இந்த 3த்துக்கு ஒரு ஆட்டோ லேயர் கொடுத்துட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ லேயர் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இந்த நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் ஒரு மாதிரி ஆட்டோ லேயர் கொடுத்துருமா, அதே மாதிரி இந்த 2 டெக்ஸ்ட்டையும் நீங்கள் ஒரு ஆட்டோ லேயர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக செலக்ட் பண்ணி ஃப்ரேமோடு செலக்ட் பண்ணி ஆட்டோ லேயர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லேயர் ஆகிடும். ஸோ இதுதான் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஸ்பேசிங் சொல்லித்தரமோ நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து டிரெக்ஷன்ஸ். ஆட்டோ லேயரில் டிரெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஆரோஸ் பார்க்குறீங்களா, இதில் தான் டிரெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ வந்து வெர்டிக்கலாக இருக்கா, இப்போ பண்ணிங்கன்னா ஹாரிசான்டலாக மாறிடும். வெர்டிக்கல், ஹாரிசான்டல், இது டிரெக்ஷன்ஸ். சேம் கோஸ் ஃபார் த டெக்ஸ்ட். இதையும் நீங்கள் டிரெக்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். சிம்பிள், இது டிரெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேடிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் இருக்கா, இது வந்து ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் கலர்ஸ் கொடுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் ரவுண்டட் கார்னர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் இங்கே வந்து கலர்ஸ் கொடுத்துக்கலாம், ரவுண்டட் கார்னர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேடிங்ஸ்னால் இந்த ஹாரிசான்டல் பேடிங், வெர்டிக்கல் பேடிங் 2 இருக்குது. அந்த பேடிங்ஸ் நீங்கள் ஆட்டோ லேயரில் எங்கே கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். பாட்டம் லேயரில் இருக்கிற 2 செட்டிங் தான் பேடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வெர்டிக்கல் பேடிங்னா இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெர்டிக்கல் பேடிங். இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாருங்கள், இது வந்து ஹாரிசான்டல் பேடிங். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு சைடுக்கும் என்னென்ன மாதிரி பேடிங் கொடுக்கணுமோ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் 16 தரேன், இங்கே வந்து நான் வந்து 16 தரேன். பார்த்தீங்களா, ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சைடும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த 4 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிவிஜுவல் பேடிங் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். மொத்தமாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஒரே வாட்டி டபுள் கிளிக் பண்ணி ஒரே வேல்யூ கொடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி மாறிடும். சேம் கோஸ் ஃபார் த டெக்ஸ்ட். இங்கே வந்து பேடிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்களா, இது வந்து ஹாரிசான்டல் பேடிங், இது வந்து வெர்டிக்கல் பேடிங். ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் இண்டிவிஜுவல் பேடிங் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரேப். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரேப். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இது ரேப் ஆகிட்டே வரும். சிம்பிள் ரேப், அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பேசிங் இருக்குல்ல, அந்த ஸ்பேசிங்கை நீங்கள் இந்த ஆட்டோ லேயர் ஃப்ரேம் கொடுத்தாலே நீங்கள் ஹவர் பண்ணும்போது இந்த டேஷஸ்லாம் வருது பார்த்தீங்களா, பிங்க் கலர் டேஷஸ். இங்கேயும் நீங்கள் ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான ஸ்பேசிங்ஸை. இல்லை நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன்ஸ்க்கு ரைட் கீழே ரைட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டுக்கும் அதுதான். அந்த ஆட்டோ லேயர் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த பிங்க் டேஷ் இருக்கா, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ், இந்த ஃபைல் வந்து நான் ஃபிக்மா கம்யூனிட்டியில் போட்டு வைக்கிறேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அலைன்மெண்ட். இப்போ பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு மாதிரிதா, அதே மாதிரி தான் அலைன்மெண்ட். பேசிக் அலைன்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான். இது நான் ரொம்ப ஓவராலாக சொல்ல விரும்பல. அண்ட் தென் நீங்கள் டிரெக்ஷன் மாற்றினாலும் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
சிம்பிள். ஸ்பேசிங் சொல்லித்தரும்போது இதை பற்றி சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன், நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் பற்றி. இப்போ இருங்க நான் சொல்லித்தரேன். அந்த கார்டோட இமேஜ், அந்த கார்டோட ஹெடர்ஸு, அந்த கார்டோட பாடி, இது மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோலேட் கொடுத்திங்கன்னா பார்த்திங்களா ஒரே ஸ்பேசிங்க்கு வந்துடும். உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸிங்கும் நல்லா பண்ண முடியாது கரெக்டாக, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுக்கான ஸ்பேஸிங்கும் நல்லா பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதனால தான் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ லேஅவுட், இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ லேஅவுட், அண்ட் தென் ஸ்பேஸிங் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்பேஸிங் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி இப்போ ஆட்டோலேட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருச்சு பாருங்கள். இதோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸிங்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸிங்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நான் சொன்னல பேடிங், இதுக்கு வந்து நீங்கள் இங்கே ஃபில் கொடுத்து பேடிங்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க 6ன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் 6ன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கீழே மட்டும் நான் வந்து 16 வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஃபைன், கீழே மட்டும் நீங்கள் 16 கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து நீங்கள் 8 கொடுக்குறதுனால கொடுங்க, அவ்வளோதான். இண்டிவிஜுவல் ஸ்பேஸிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட ஸ்பேஸிங்கை நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கார்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பேஸிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோக் வந்து இன்க்ளூட் பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா எப்படி அது பண்ணுறது நம்ம ஆட்டோலேட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எப்போ ஒர்க் ஆகும்ன்ற நான் சொல்லிடுறேன். இந்த 2 ஸ்கொயரோட ஸ்டோக் வந்து இன்சைடு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த எக்ஸ்க்ளூட் அண்ட் இன்க்ளூட் ஸ்டோக் ஒர்க் அவுட் ஆகாது. அவுட் சைடு இல்லை சென்டரில் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவுட் சைடில் இருக்கா எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சா, சென்டரில் இருக்கும்போது பாதி தான் எக்ஸ்க்ளூட் ஆகும், பாதி எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சு பாதி உள்ளே இருக்கா. இதுவே இன்சைட்னா ஃபுல்லாகவே இன்சைடு வந்துடும். நீங்கள் என்ன தான் எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் எக்ஸ்க்ளூட் ஆகாது, ஏன்னா அது இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவுட் சைடுன்னு வச்சுக்கோங்க. நான் இது எப்படி பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்ஸ் இருக்கா, இந்த 3 டாட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்கே அதாக இருக்கும். எக்ஸ்க்ளூட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இன்க்ளூட் ஆகுதா, அதே மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள், எக்ஸ்க்ளூட் ஆகிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாக்கிங் பார்க்கலாம், கேன்வாஸ் ஸ்டாக்கிங். இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆட்டோலேட் கொடுத்து ஸ்பேசிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, அதை வந்து இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி எது மேலே வரணும், இது மேலே வரலாம், இல்லை இந்த பாட்டம் கார்டு மேலே வரலாம். ஸோ அதை எப்படி மாற்றலாம், கேன்வாஸ் ஸ்டாக்கிங் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆன் டாப்பில் இருக்குது. இப்போது இதுவே நீங்கள் வந்து லாஸ்ட் ஆன் டாப் அப்படின்னா அப்படியே மேலே இது வந்துடும், லாஸ்ட்டில் இருக்கிறது மேலே வந்துடும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது கீழே போயிடும். அந்த செட்டிங் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே தான் இந்த கார்ட்ஸ் கூட, கார்ட்ஸை ஸ்டாக் பண்ணனாலும் அதுதான். இப்படி வந்து நீங்கள் ஸ்பேசிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கார்டு மேலே வரணுன்றதை நீங்கள் வந்து இங்கே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆன் டாப்பா லாஸ்ட் ஆன் டாப்பான்றதை நீங்கள் இங்கே வந்து சொல்லிக்கலாம். இந்த 3 டாட்டில் இருக்கிற செகண்ட் செட்டிங் கேன்வாஸ் ஸ்டாக்கிங். அதுக்கப்புறமா அந்த 3 டாட்டில் இருக்கிற லாஸ்ட் செட்டிங் வந்து டெக்ஸ்ட் பேஸ்லைன் அலைன்மெண்ட். ஸோ இப்படி இருக்கா, இந்த 2 டெக்ஸ்ட் இருக்கா, இந்த 2 டெக்ஸ்ட்டோட பேஸ் லைனும் இங்கே அலைன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட் பேஸ்லைன் அலைன்மெண்ட்டை நீங்கள் வந்து அதே 3 டாட்ஸில் லாஸ்ட்டு செட்டிங் இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எடுத்த உடனே அது ஒரு பொசிஷனுக்கு போயிடுச்சு. இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஐகான் இருக்கா, அந்த ஐகானோட பாட்டமும் இதோட பேஸ் லைனும் ஒரே மாதிரி அலைன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த அலைன்மெண்ட் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து இதுவும் சேஞ்ச் ஆகும், இங்கே இருக்கிற அலைன்மெண்ட் பாக்ஸும் சேஞ்ச் ஆகும், ஏன்னா பேஸ் லைனுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகும்ல. அண்ட் கடைசியாக ஆப்சல்யூட் பொசிஷனிங். ஆப்சல்யூட் பொசிஷனிங் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை ஆட்டோலேட் கொடுத்து பாருங்களேன், இதை வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம மாற்ற முடியாது. இந்த எலமெண்ட் நம்ம எங்கேயுமே மாற்ற முடியாது கரெக்டாக. எங்கே வச்சாலும் அது வந்து கரெக்டாக அது இடத்துல உட்காரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், எந்த எலமெண்ட்டை நீங்கள் எங்கே வேணால் வைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ, எந்த இல்லஸ்ட்ரேஷனோ டெக்ஸ்ட்டையோ எதையோ அதை அந்த இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் வரும், இதுக்கு வந்து ஆப்சல்யூட் பொசிஷனிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், இந்த டாட் வைக்கிறது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அப்சல்யூட் பொசிஷனிங். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியர்ஸ் பார்க்கலாம் கைஸ். இது பிஹேவியர்ஸ்னு சொல்லலாம், இல்லை கன்ஸ்ட்ரைன்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் எத்தனை பிஹேவியர்ஸ் இருக்குன்னா ஃபிக்ஸ்ட்,
ஹக் கண்டென்ட்ஸ், ஃபில் கண்டெய்னர், இந்த 3 பிஹேவியர்ஸ் தான் இருக்குது. இது ஒவ்வொரு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். இந்த கார்டோட பிஹேவியர் நான் வந்து வித் ஃபிக்ஸ்ட்னு வச்சுருக்கேன், ஹைட் வந்து ஹக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ ஹைட்டு நான் ஹக்குன்னு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் வந்து நான் வந்து காப்பி பண்ணி மறுபடியும் நான் வந்து அதிகப்படுத்துகிறேன். இது ஹக் ஆகிட்டே போகும். எவ்வளோக்குள்ள நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அவ்வளோக்குள்ள ஹக் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் இன்னொரு இமேஜ் போகிறீங்கனாலும் அதுவும் ஹக் ஆகிட்டே போகும். இதுவே நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ஹைட் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஹக் ஆகாது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கார்டு இந்த சைஸுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரே கார்டு தான், ஆனால் கண்டென்ட்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும் அப்படின்னா ஹக் கண்டென்ட்ஸ் பிஹேவியர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதே தான் இமேஜ்க்கும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாலும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அது அந்த கார்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து வித்தை வந்து நீங்கள் ஹக் கண்டென்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, எடுத்து எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே ரீசைஸ் ஆகிக்கும். அதே தான் இங்கே வந்து நீங்கள் வித்துக்கு பார்த்தாலும் அதே மாதிரி பெருசாகிக்கும். சேம். இப்போ வந்து ஃபில் கண்டெய்னர். ஒரு ஃபில் கண்டெய்னர் என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணுறீங்க இல்லை ரெடியூஸ் பண்ணுறீங்க சைஸை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஃபில் ஆகிட்டே வரும். அதுதான் ஃபில் கண்டெய்னர். கைஸ் இது 3 தான் கைஸ் பிஹேவியர்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே 65% ரெடி. ஸோ இப்போ நான் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இந்த 3 டாஸ்க்கை நீங்களே டிசைன் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். டாஸ்க் 1 இதுவும் சேம். எல்லாத்தையும் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 3 கார்டையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்ளமே இல்லாமல் டவுட்டே இல்லாமல் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 100% நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்க ஆர்டர் லேட் தான் அர்த்தம். ஸோ இதுதான் கைஸ் ஆர்டர் லேட். நான் கடைசியாக கொடுத்த 3 டாஸ்க்கு நீங்கள் ஆர்டர் லேட் வச்சு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் லேட் மாஸ்டர் பண்ணிங்கன்னு அர்த்தம். நான் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் பேச நிறைய பேர் கன்ஸ்ட்ரெயின்ஸ், பிகினர்ஸ்க்கு எப்படி போர்ட்ஃபோலியோ பண்ணணும்லாம் கேட்டுருந்தீங்க. அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். உண்மையாக நீங்கள் ஆர்டர் லேட் கற்றுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சியர்ஸ், என்ஜாய்.